நேற்று முன்தினம் 471 நாட்கள் சிறையிலிருந்து புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்துவிட்டு முதல்வர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தார்கள். இன்று கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு முன்னர் தான் பவள விழா, திமுகவின் 75 ஆண்டு பவள விழா கொண்டாட்டம் நடைபெற்று கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றார்கள். அது முடிவடைந்து சற்று சில நிமிடங்களிலேயே இந்த அறிவிப்பு. இளம் வயது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நாளை 3:30 மணிக்கு பதவியேற்பார். ஆவடி நாசர் முன்னரே அவர் அமைச்சராக இருந்தார். தற்போது அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பிருக்கிறது நாளை. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கும் அவர் வகித்த துறைகளையே வழங்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். நாளை இந்த பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் வருகை தருவார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? எளிய முறையில் நடத்தப்படுமா? நிச்சயமாக இந்த பதவியேற்பை பொறுத்தவரை அவர்கள் எப்போதும் போலவே இந்த பதவியேற்பு விழா என்பது இருக்கும். ஏனென்றால் ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படக்கூடிய இந்த பதவியேற்பு என்பது எப்போதும் போலதான் இருக்கும். இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரை பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய முக்கிய நபர்கள், குறிப்பாக நீதித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அழைப்பு என்பது விடுக்கப்படும். ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு இந்த அமைச்சரவையில் மாற்றம், அதே போன்ற துணை முதலமைச்சருக்கான அறிவிப்பு உள்ளிட்ட எல்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த பவள விழாவில் கூட செல்வ பெருந்தகை தொடர்பான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார்கள். அதே போன்று கூட்டணி கட்சிகள் மட்டுமில்லாமல் கட்சி பாகுபாடு இன்றி பலரும் இந்த அமைச்சரவையினுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், அதே போன்று பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் அழைப்பு என்பது விடுக்கப்படும். ஆனால் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பது தொடர்பான விவரம் நாளை தெரிய வரும். குறிப்பாக நீதித்துறை, அதே போன்று தொழில்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பல்வேறு முக்கிய நபர்கள் என பலருக்கும் இந்த முறை அழைப்பு விடுக்கப்படும். அவர்கள் முன்னிலேயே இந்த பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்படும். முதலமைச்சர் இந்த பதவியேற்பு விழாவில் மேடையில் இருப்பார். ஆளுநர் பதவியேற்பு விழாவினை நடத்தி வைப்பார். தொடர்ந்து அனைத்து அமைச்சர்கள், முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த விழா நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் கூடியிருப்பார்கள். குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அமைச்சரவை மாற்றம். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 4 முறை நடந்திருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றங்கள் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பை தற்போது இந்த அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக இந்த எதிர்பார்ப்பு என்பது அனைவருக்கும் அதிக அளவிலான ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் துணை முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட நீங்கள் தெரிவித்தது போலதான் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கான அறிவிப்பை வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதற்கு ஏற்ப தற்போது அந்த அறிவிப்பும் செந்தில் பாலாஜி அமைச்சராக அதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நபர்களுக்கு அமைச்சரவையிலிருந்து பதவி பறிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு புதிய நபர்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருப்பது இந்த அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததாகவே தெரிகிறது. மோகன்ராஜ்.